நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கு அக்குப்ரெஷரில் நம்ம பார்க்க வேண்டிய புள்ளி 17வது புள்ளி, நம்பர் 17 என்ற புள்ளியை நம்ம பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, இந்த கார்னரில் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நல்லா பார்த்து, அதே மாதிரி ரைட் ஹேண்டில் இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஏன் ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா, ஹிப்பு அண்டு நீ, அது வந்து இடுப்பு முழங்கால், இந்த ரெண்டுக்குமே இது ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. எப்படின்னு சொன்னால், இப்போ இடுப்பு வலி முழங்கால் வலியும் கனெக்டிவிட்டி நிறைய இருக்குது. இப்போ நிறைய நீங்கள் பார்க்குறீங்கன்னா, பெரும்பாலும் 50-60 வயசுக்கு மேலே தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ கொஞ்சம் ஏர்லியராகவே இருக்குது. அது ஃபுட்டு காரணனாலையும் சாப்பாடுனாலையும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னாலும் உருவாகிறது தான். ஆனால் மேக்ஸிமம் இன்றைக்கி எல்லாரையும் குடும்பங்களிலும் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அலோபதி இப்போ நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் என்ன இருக்கும் அப்படின்னா, உடனே அதுக்கு பெயின் கில்லர் கொடுப்பாங்க. பெயின் கில்லர் கொடுத்து நல்லா ஆகலை அப்படின்னா என்ன பண்ணாங்க, நீ ஆப்ரேஷன் இல்லைனா ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. சயின்டிஃபிக்காக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா, நானே அவதிப்பட்டிருக்கேன், ஆப்ரேஷனில் தான் போவாங்க. ஸோ நம்மகிட்ட ஆப்ரேஷன் பண்ணாமலே நம்ம இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்னால அந்த இடுப்பு வலி, நம்முடைய கால் முழங்கால் வலியை தீர்க்க முடியும். இது சாத்தியதை என்னிடத்தில் வருகின்ற நிறைய பேஷண்ட்டுகள் இதுதான். மேக்ஸிமம் 60, 62, 45 வயசு உள்ளவங்களும் நான் பார்த்துருக்கிறேன். 60, 80 வயது இருக்கிறவர்களுக்கு கூட நாங்கள் போய் இந்த சிகிச்சை கொடுத்துருக்குறோம். அவர்கள் வெற்றிகரமாக ஒன்லி 2 days, அந்த 2 நாளிலே அவர்கள் சரியாய் நடக்கிறார்கள். சிலர் வேலைக்கு போகிறார்கள், சிலர் வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேணும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அது எப்படின்னா, அது கார்டிலேஜினுடைய டீஜென்ரேஷனால் உண்டாகும், காசிங் ஸ்டிஃப்னஸ். அதனால் அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ரிமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அது என்ன, முடக்குவாதம், மூட்டுவாதம் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆஸ்டியோபொரோசிஸ்ன்னு சொன்னால் எலும்புரிக்கு நோய், அது வந்து எலும்பு பலவீனமாகிறது. லிக்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும். சயின்டிக்கா அண்ட் ஹிப் பெயின். சயின்டிக்கான்னு என்ன, இதுக்கு சயின்டிக்காவில் வந்து நரம்பில் இங்கே வந்து கம்ப்ரஸ் ஆகிறதுனால அது கீழே கால் வரைக்கும் வலி. நிறைய பேருக்கு நடக்கும் போது நடந்து கொண்டே இருப்பாங்க, வலி போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் உட்காந்துட்டு எந்திரிச்சு அந்த காலை வைக்க முடியாது. படுக்கும் போது ஒரு சைடாக படுக்க முடியும். அது அந்த மாதிரி நிறையா இது நமக்கு இந்த நாட்களில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நிறைய வயதானவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது. சிலங்க ஆஸ்பத்திரி கூட நடந்து போக முடியாது. ஆனால் போனால் என்னென்னா, பெயின் கில்லர் ஃபஸ்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஆப்ரேஷன். சிலங்க ஆப்ரேஷனுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஆப்ரேஷன் பண்ணாமலே இந்த 17 நம்பர் காலையும் மாலையும் 2 நேரமும் நன்றாக இது ப்ரெஷர் கொடுங்க. வலிக்கும், உங்களுக்கு வலி இருக்கும்போது, ஆனாலும் நீங்கள் இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுங்க. உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், இது மாதிரி ஒருக்கு ஜிமிக்கி வாங்கி வைங்க, கட்டையில் கூட கிடைக்கும். அதை எடுத்து இந்த இடத்துல அந்த பாயிண்டில் அமுத்தி இப்படி ப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வலி இருந்தது என்றால் நீங்கள் கண்டிப்பாக அந்த வலி போகிற வரைக்கும் காலையிலையும் மாலையிலும் ப்ரெஷர் கொடுங்க. ரெண்டாவது, இந்த தம்ப் எடுத்துங்க. இதை இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது எந்த இடத்துல இந்த கை இருக்கோ பாருங்கள், இந்த இடத்த நல்லா ப்ரெஷர் கொடுங்க. இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த வலி போய்விடும். காலையும் மாலையும் சரியாக நீங்கள் செய்து கொண்டால் உங்களுடைய வலி கண்டிப்பாக எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகும். நீங்கள் சுகமாயும் சந்தோஷமாக இருப்பீர்கள். இதற்கு மேற்படி எந்த ஒரு தகவல் தெரியுதான்னு எனக்கு நீங்கள் என்னுடைய ஃபோனில் ஃபோன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாஸ்டுரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக உட்கார்றது இல்லை, எங்கேயோ இழுத்து போட்டு உட்காரது இல்லைன்னா ஸ்டாண்டிங் எந்திரிக்கும் போது கரெக்டான எந்திரிக்கிறது இல்லை. நிறைய நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை, நம்ம எப்படி உட்கார்றதுன்னு. சும்மா ஒரு அந்த மாதிரி இருக்கிறனாலையும் உங்களுக்கு இந்த இடுப்புலையும் முழங்காலையும் வலிகள் எதிர்க்க. இதுக்கு இந்த நான் கொடுத்த புள்ளிகளிலே ப்ரெஷர் படுத்துறது மாத்திரம் அல்ல, நீங்கள் சாப்பாட்டிலையும் வந்து நீங்கள் வந்து ஆன்டி இன்ஃப்ளமெண்டரி ஃபுட்டு நீங்கள் சாப்பிடலாம். அது என்னன்னு சொன்னால், அந்த மஞ்சப்பொடி இருக்குது, கீரை வகைகள் இது இருக்குது, அந்த மாதிரி காரியங்களை நீங்களே சாப்பிடலாம். ரெண்டாவது வந்து பலவீனம். இப்போ வந்து என்னென்னு சொன்னால், ஆஸ்டியோபொரோசிஸ்ன்னு சொன்னால் எலும்புரிக்கின்னு சொல்லுவோம். அந்த எலும்புரிக்கில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் பலவீனம் இருக்கலாம். அதுக்கு கால்சியம் நீங்கள் அந்த உங்கள் ஃபுட்டில் எந்த ஃபுட்டில் கால்சியம் இருக்குது அதை சாப்பிடலாம். இல்லைன்னா கால்சியம் டேப்லெட் சாப்பிடலாம். அதுக்குன்னு ரொம்ப சாப்பிடக்கூடாது, ஒரு லிமிட்டேஷன் சாப்பிடலாம்.
ரெண்டாவது வந்து ராத்திரியில் தூங்கும்போது வந்து ஆயில் மசாஜ் கொஞ்சம் பண்ணலாம், இடுப்புலையும் இதுலேயும். மேக்சிமம் கேட்டுக்கொண்ட நபர்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ நமக்கு என்ன சொல்கிறது, சயின்டிக்காக அதில் வந்து இடுப்பு வலி வருது அப்படின்னா மேக்சிமம் ராத்திரி படுக்கிற டைமில் ஐஸ் பேக் கிடைக்கும், மெடிக்கல் ஷாப்பில் கிடைச்சாலும் கிடைக்கும். அந்த ஐஸ் பேக்கை வந்து இடுப்பில் ஒரு 5 நிமிடம் வைங்க. அதேமாதிரி காலையில் 5 நிமிஷம் வைங்க. உங்களுக்கு வலி இருக்காது, நீங்கள் நல்ல முறையில் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடையில் இந்த 17 நம்பர் ப்ரெஷர் கொடுங்க, இங்கேயும் ப்ரெஷர் கொடுங்க. நான் ஆக்சுவலி வந்து 2-3 ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லலான்ட்டு இருந்தேன், பட்டு டைம் நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு ஸ்பேர் பண்ண பார்க்குறது கொஞ்சம் இதாக. அது மாதிரி இந்த ப்ரெஷரை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், 17வது இந்த அக்குப்ரெஷர் புள்ளி. இதை நன்றாக, இந்த பாயிண்ட் இல்லாதவர்கள் இதை நன்றாக ப்ரெஷர் கொடுங்க. இந்த இடத்துலையும் ப்ரெஷர் கொடுங்க. கண்டிப்பாக 2 நாளில் நான் சொல்கிறது செய்யுங்க, உங்களுக்கு வலி கண்டிப்பாக மாறும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி இல்லைன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் செய்து கேட்டுக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அநேகருக்கு பயனுள்ளதாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் உங்களுக்கு புள்ளி அக்குப்ரெஷரில் 18வது நம்பர், அது வந்து பிளாடர், சிறுநீரகப்பை. அதை குறித்து நாம் கொஞ்சம் டீப்பாகவும் நன்றாக பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வின்சென்ட். தேங்க்யூ.